என்னுடைய முழு சக்தியை பிரயோகிச்சாலும் இன்னும் என் முன்னாடி தைரியமா நிக்கிற. ஆமா, ஆனா நீயும் ரொம்ப பலசாலியா இருக்க. சிட்டி ஏவை பழைய நிலைமை கொண்டு வருது நடக்காத காரியமா இருக்கலாம். இருந்தாலும் இப்ப நடக்கிற யுத்தத்தை தான் நான் கவனிச்சாகணும். ரேங்க் 2 இல்ல எந்த ரேங்க் வேணாலும் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட விட்டுட்டு போக முடியாது. காத்திலே என்னோட எதிரிங்க கிட்ட எப்படி சண்டை போனேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோ இந்த மாதிரிதான். இங்க பாரு, நீ அங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால இருக்கிற கல்லெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. இங்க இருந்து வழி விட்டு போ. ஓ, இத சைக்கிள் பவர்னு சொல்றாங்களா? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அப்படின்னா நம்மளை இப்ப கொன்னுடுவாங்களே. பிளானட்டை பத்தி நம்ம கம்மியா என்ன போட்டிருக்கோம். லார்ட் போரஸ், நான் இப்பவே என்னோட வீட்டுக்கு போகணும். நம்ப முடியாத சக்தியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டொர்னாடோ அதை தனியாவே கீழே கொண்டு வந்துருவா. எனக்கு பண்ணி முடிக்க நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, போயிட்டு வா. மற்ற ஹீரோஸ்லாம் எப்பயோ கிளம்பிட்டாங்க. நான் போறதுக்கு முன்னாடி ஜெனோஸ், ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். டிரைவ் நைட் எஸ் கிளாஸ் ரேங்க் 9 இப்பதான் முறை பார்க்குறேன். இங்க பாரு, மெட்டல் நைட் உன்னோட எதிரின்னு தெரிஞ்சுக்கோ. ஜாக்கிரதையாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. உனக்கு அது சீக்கிரமாவே புரியும். இப்போதைக்கு நீ அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. திருட்டு பயலே, நீ இந்த மாதிரி சண்டை போடுறதும் எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. சீக்கிரமாவே இந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன். ஒரு வழியா என் ஷோல்டர்ல இருக்கிற வலி போயிடுச்சு. ஆனா நான் அடிக்கிற அடி அந்த அளவுக்கு இருக்காதுன்னு இன்னும் சாகாம உயிரோடு தான் இருக்கியா? ஹேய், ஏதோ மறந்துட்ட மாதிரி இருக்கு. அட்டாமிக் ஸ்லாஷ். வாய்ப்பில்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் உடம்புல உன் ஹார்ட் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறதுக்காக உன் ஹார்ட்டை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்த. உன் ரீஜெனரேஷன் உன் தலையோட்டுல இருந்து ஆரம்பிக்குதுன்றத மறந்துட்டேன். உன்னுடைய உடம்போட நடு பகுதியில தான் உன்னோட ஹார்ட் இருக்கு. அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு குரங்கு கூட இது என்னன்னு கண்டுபிடிச்சிடும். பாத்தியா? செக்மேட். இல்ல, சில்வர் ஃபேன். என் வாளோட ஒரு வீச்சு போதும் இவனை முடிக்கிறதுக்கு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத சில்வர் ஃபேங். சரி சரி, எனக்கு தெரிஞ்சு இனிமே நான் நல்ல எக்ஸசைஸ் பண்ணாதான் சண்டை போட முடியும். நம்ம கிட்ட எல்லா ஹெட்ஸும் இருக்கு. அதனால இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம். நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா அங்க ஒரு பெரிய கப்பல் இன்னும் நின்றுட்டு இருக்கு. கடைசியா பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சதுல இவங்க மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. வாங்க கிளம்பலாம். கிளம்பலாம். மமன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா கிளம்பலாம். சரி சரி, வரேன்.
தான் சண்டை போடுற. நான் நினைச்ச மாதிரியே நீ பலசாலிதான். நான் நிறைய பேரோட சண்டை போட்டிருக்கேன், ஆனா நீ மட்டும்தான் இவ்வளவு நேரம் உயிரோட இருந்திருக்க. நான் இதுவரைக்கும் எனக்குள்ள வச்சிருந்த அழிக்கிற சக்தியை வெளியில கொண்டு வர போறேன். இது ஒரு சாதாரண உயிரினத்து மேல பட்டா அவங்க எலும்பு கூட காத்து மாதிரி கரைஞ்சிடும். இந்த வாங்கிக்க. எப்படி இருந்துச்சு என்னோட பஞ்ச்? இந்த யுத்தத்துல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நாங்க இருந்த உலகத்துல என்னோட சேர்ந்த இனம் எல்லாருமே இங்க உயிரோட வாட ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களோட இனத்துக்கு ரீஜெனரேஷன் பண்ற தரமா அதிகமாவே இருந்தது. அப்புறம் முக்கியமா எனக்கு செல்ஃப் ஹீலிங் பவரும் அற்புதமான உடல் வலிமையும் தாண்டி எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற சக்தி அதிகம். உன்னை மரணத்துக்கு கொண்டு போற அந்த காயம் எனக்கு ஏற்பட்டா ஒரு நிமிஷத்துலயே அது சரியாயிடும். வெட்டப்பட்ட கைகள் மேல என் கவனத்தை செலுத்தினா ஆசுர வேகத்துல இழந்த கையை என்னால கொண்டு வர முடியும். என்னோட பழைய கை திரும்ப வந்துருச்சு. இதுவே நீயா இருந்தா உனக்கு காயங்கள் தான் அதிகம் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம உன்னோட சக்தி எல்லாம் குறைஞ்சு லோட 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 லோடன்னு சும்மா பேசிக்கிட்டே இருக்க. இப்ப பேசி முடிச்சிட்டியா? நான் இன்னும் முடிக்கல. Meteoric Burst. உடல்ல இருந்து வர்ற இந்த சக்தி ப்ரொபல்லிங் ஃபோர்ஸா மாறும். உயிரினங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தியா மாறி அதி வேகத்துல வரும். இப்படி பண்றதால என் உடம்பு ரொம்ப சோர்ந்து போகுது. அனுரூபிக் எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இதனால என்னோட வாழ்நாள் குறையிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம சண்டையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு இது ஒரு ட்ரம் கார்டு மாதிரி தான் பயன்படுத்தணும். உன்னால அதை பண்ண முடியுது. டொர்னேடோ, நீ பண்றது நல்லா இருக்கு. நான் சாதிச்சிட்டேன். இவனை பார்க்கும்போது makes me want to give this everything I got. இப்படித்தான் இதை செய்யணும் சைத்தாமா. உன்ன மாதிரி ஆளை தோக்கடிக்கிறதா என் கௌரவம். Consecutive normal punch. நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிச்சே தீருவேன். எனக்கு
உனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் வெளியில கொண்டு வந்து உன்னையும் இந்த உலகத்தையும் நான் நிச்சயமா அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. Collapsing Star, Roaring Cannon. பேச்சா பேசுற இப்ப பாருடி. சீரியஸ் சீரீஸ், சீரியஸ் பஞ்ச். நமக்குள்ள நடந்த சண்டையில நான் தோத்துட்டேனா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பரவாயில்ல, நீயும் பலசாலியா தான் இருக்க. சோனியக்காரி உண்மையை தான் சொல்லியிருக்கு. இங்க நடந்த போர் உண்மையாவே கஷ்டமானது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நீ போய் சொல்லியிருக்க. உன்கிட்ட நிஜமாவே நிறைய சக்தி இருக்கு. ஆனா அதை எதிர்த்து நிக்கிற திறமை என்கிட்ட இல்ல. நடந்தத ஒரு யுத்தம்னே சொல்ல முடியாது. சோனியக்காரிய நம்பினதை ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. உன்னோட பலம் சாதாரணமானது இல்ல. சைத்தாமா, The strongest hero. என்ன இங்க எல்லாமே உடையுது? இத மாஸ்டர் தான் பண்றாரா? கீழே விழுந்துட்டு இருக்கு. நம்ம இங்கிருந்து கிளம்பி போறது நல்லது. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாரும் அசோசியேஷன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஓடுங்க. ஏய், கையை பிடிச்சுக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே மாஸ்டர். அட, அந்த சில்வர் ஃபேங் மட்டும் எப்படி அங்க சீக்கிரமா போனா? யாரு முதல்ல போறாங்கன்னு பாக்குற நேரமா இது? ஏஞ்சல் டாஷ். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு ஓடுறியா? இல்லன்னா என் பேட்டால உன் மண்டே உடைப்பண்டா. ஏஞ்சல் டாஷ். கொத்தாம ஓடுடா. கீழே வந்துருச்சு. ரொம்ப நல்லது, வா போலாம். இந்த சிட்டியே ஏன் இப்படி இந்த மோசமான நிலைமைக்கு வந்துச்சு? எல்லா கிளாசியஸ் மெம்பர்ஸும் இன்னைக்கு தான் மீட் பண்றதா இருந்தது. ஹே மெட்டல் பேட், இங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்றியா? என்னது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் எனக்கு புரியும். ஹேண்ட்ஸம் கமீன் அமாய் மாஸ்க். ஆமா, நீ எப்படி இங்க திடீர்னு வந்து பேசிட்டு இருக்க? பக்கத்துல இருக்கிற ஊர்ல தான் ஒரு டிவி டிராமாவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அதனால நான் சிட்டி ஏக்கு வந்தேன். பார்த்தா எல்லாமே அழிஞ்சிருக்கு. பின்னாடி இருக்க ஒரு பெரிய கப்பல், அதில் இந்த மாஸ்டர்ஸ் எங்களை தாக்குனாங்க. அவங்க பீரங்கி வச்சு தாக்குனதுனால தான் இவ்வளோ சேதாரம். ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். இப்படி இருக்கு, இதையா நீ சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? இதையா நீங்க எல்லாரும் வெற்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க யாருக்குமே திறமையே இல்ல. உங்களோட இந்த திறமையை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. ஏய், இந்த இடத்துக்கு நீ சரியான நேரத்துக்கு வரல. அதனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்று பேசாத. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். சரியான நேரத்துக்கு நான் வரலதான். நீங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு இங்க வந்து சேர்ந்தீங்கல்ல. உங்களால ஒரு செங்கலை கூட காப்பாற்ற முடியல. நாங்க எல்லாரும் ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த மீட்டிங்ஸ்ல பேசிக்கிட்டு இருந்தோம். எதிரிங்க நம்மளை தாக்கின உடனே நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டோம். ஆனா நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சிட்டியை அழிச்சிட்டாங்க. ஓ அப்படியா?
நீங்க எல்லாரும் இந்த விஷயத்த மீடியா கிட்ட போய் சொன்னா உங்க எல்லாரையும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ யார் பக்கம் இருக்க? இந்த இடத்த காப்பாத்த நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம். நியாயத்தோட பக்கத்துல தான் நான் எப்பவும் இருப்பேன். எஸ் கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது உண்மையிலே பெரிய அவமானம் தான். உங்களால முடியலன்னா சொல்லிட்டு பேசாம ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டே இருங்க. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எங்க கிட்ட பேசிட்டு இருக்காத. உன்ன மாதிரி செலிபிரிட்டி பேசுறதெல்லாம் இங்க யாரு கேட்பாங்க நீ நினைச்சிட்டு இருக்க? நான் ஏன் இன்னும் எஸ் கிளாஸ்க்கு போகாம இருக்கேன்னு தெரியுமா? நான் இன்னும் கிளாஸ் ஏ ரேங்க் 1ல இருக்கிறதுனால தான். உன்ன மாதிரி தைரியம் இல்லாதவன், ஒன்றுத்துக்கு உதவாதவனை நான் கிளாஸ் எஸ்க்கு விடுறதில்ல. மெட்டல் நைட், நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணாம இப்பதான் இங்க வந்து சேர்றீங்களா? உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. மெட்டல் நைட், ஆமா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நடந்துட்டு இருந்த யுத்தம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. மெட்டல் நைட் உங்களோட எதிரி. நீ ஜெனோஸ் தானே? நீங்க ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துட்டு போக தான் வந்தீங்கன்னு போய் சொல்லாதீங்க. ஏலியன் டெக்னாலஜியை வச்சு புது மெஷின்ஸை உருவாக்குறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? சரியா சொன்னீங்க. இந்த இடம் பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கணும்னா சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தேவை. உங்களை மாதிரி ஹீரோஸ் கையில சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்தா கூட எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. யார்கிட்ட என்ன பேசுறேன்னு கொஞ்சம் பார்த்து பேச, இல்ல நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, தப்பிச்சு வந்த ஏலியன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். லார்ட் போரஸ் தோத்து போவாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நம்மளையும் இவங்க கொண்டுருவாங்களா? எனக்கு தெரியல, நம்ம அவங்க கிட்ட பேசி பார்ப்போம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பசிக்குதே. இதுக்கெல்லாம் உனக்கு நேரங்காலமே கிடையாதா? அமைதியா இருங்க, யாரோ வர்றாங்க. அம்மாய் மாஸ்க், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அவங்கெல்லாம் கெட்டவங்க, உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இவங்க எல்லாருக்கும் விதியை சீக்கிரமா வழங்கிட்டேன், அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனோஸ், இங்க பாரு, எக்ஸாம்ன்றதுனால நீ ரொம்ப பிஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆழ்கடல் ராஜா விஷயத்திலையும் இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது நீ எனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்க. எதையும் யோசிக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மாஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இவனும் இருக்கான். கெட்டது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அப்படியே என்ன மாதிரியே இவனோட கடந்த காலத்துல இவனுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கணும். ஒரு நிமிஷம், மாஸ்டர் சைத்தாமா எங்க? ஓ, நான் வெளியே வந்துட்டேனா? ஹே, கிளாஸ் பி மெம்பரா இருந்த நீ எதுக்காக இந்த ஷிப்புக்குள்ள இருந்த? உனக்கு என்ன இங்க வேலை? மாஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஜெனோஸ், எல்லாம் முடிஞ்சது, கிளம்புவோமா? அவங்களோட லீடரை நீங்க தோக்கடிச்சிட்டீங்களா? ஆனா அவன் ரொம்ப பலசாலியா இருந்தான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போடல. உண்மையாவா சொல்றீங்க? மாஸ்டர், நீங்க மட்டும் இல்லனா அந்த லீடரால இந்த உலகம் கண்டிப்பா அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சீ, அப்படிலாம் கிடையாது. என்ன கேட்டதெல்லாம் நம்பவே கூடாது ஜெனோஸ். ரெண்டு பேரும் அங்க நிக்கிறீங்களா? நீ எப்படி இந்த வேலையை செஞ்சேன்னு தெரியல, ஆனா அந்த ஷிப்புக்குள்ள நீ தனியா போயிருக்க. கிளாஸ் பி தான், ஆனா நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிற. நீ இல்லாமலே இந்த விஷயத்தை நான் சமாளிச்சிருப்பேன். லூசு, பைத்தியம், ஈரம மாடு, சரியான பல்பு. நீ வேக வச்ச முட்டை, நீ ஒரு பல்பு. சொல்றத கேளு பைத்தியக்கார பொண்ணு. இங்க இருந்து அமைதியா போயிடு, இல்லனா என்கிட்ட செம்மாட்டி வா. உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். நான் என்ன லூசா? உன்னோட வயசுல நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? டேய் ஜெனோஸ், அடுத்து நீ தான் அடி வாங்க போற பி கிளாஸ் ஹீரோ. அமைதியாரு டொர்னேடோ. நீயும் நம்மளுடைய அசோசியேஷன்ல வேலை பார்க்குற ஒரு ஹீரோ தானே? என்னமோ பண்ணுங்க போங்க. சிறப்பான ஹீரோஸ் இருக்கிற இந்த கூட்டத்துல பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னு ஏன் தான் இருக்காங்களோ? ஐயோ, எலும்பெல்லாம் எக்கு தப்பா மாறி இருக்கும் போலயே. சரி இரு, நான் சரி பண்ணி விடுறேன். சைலண்டா இருக்கணும். ஐயோ, மன்னிச்சிருப்பா, கையோட வந்துருச்சு. என் முதுகு தான் நல்லா வலிக்குது. அன்னைக்கு மேப்ல இருந்து சிட்டியை அழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏலியன்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததும் சிட்டியை அழிச்சது மட்டும்தான் அன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வா செய்திகள்ல வந்துகிட்டு இருந்தது.
போக போக அந்த செய்தியோட கவனம் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த சிட்டி மறைஞ்சு போச்சுங்கிற கதையையே யாரும் பேசல. மெட்டல் நைட் அவனோட ஸ்பேஸ் ஷிப்பை ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்டீலை பயன்படுத்தி காத்து கூட உள்ள நுழையாதபடி முன்னாடி விட ரோட்ஸ் எல்லாம் வெளியே வர்ற மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸை மறுபடியும் கட்டி முடிச்சாங்க. அதனால சிட்டியில எந்த ஆபத்து வந்தாலும் ஹீரோஸ் உடனடியாக அங்கே போயிடுவாங்க. கிளாஸ் ஏ ஹீரோஸும் அவங்களுக்கு மேலே இருக்கவங்களும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே தங்குற மாதிரி அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க. See it clearly. The entire building's been ripped out down to the foundation. Based on initial reports, the monster appeared in City Z. Now City Y. Ah! You humans waste your existence in decadence and gluttony, littering the earth with worthless objects. Now you shall rot in the depths of the underworld that spreads below my mighty snout! Who do we have here? Who, you ask? A great man who is a hero for fun and profit. A great man? With his disciple. Oh, come on. I'm back to one punch again? Damn it!